refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. தெரியலங்க, நிஜமாவே எங்களுக்கு இந்த பிச்சை பத்தி ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பேசியிருக்காரு. என்னன்றதை பார்ப்போம் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரைட் ஸ்கை ஃப்ரம் பாலா சிஎஸ்கே vs ஜிடி மேட்ச் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்துட்டு ஒரு தோல்வியா முடிஞ்சிருக்கு. எங்க அதுவும் ஹோம் கிரவுண்டில். ஐயோ, நான் அதை எங்க போய் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் அதை பத்தி அப்புறம் என்ன பேசிக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே அங்கேயே வந்து கதையை முடிஞ்சு போட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்னத்துக்கு அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளாடுனீங்க அப்படின்னு கேட்டு அவர் சொல்றாரு. சம்டைம்ஸ் ஐ ஹேட் டு அசஸ். சில நேரங்கள்லாம் ஏன் தோத்தோம், எதுக்கு தோத்தோங்கிறது இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும்னு இருக்கு. அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு அது பிடிக்காது. இட் வாஸ் ஹோல்டிங் ஃபார் த மீடியம் பேசஸ் அண்ட் த பவுன்ஸ் வாஸ் அப் அண்ட் டவுன். மேலையும் கீழையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவுன்ஸ் மாறுது, குதிக்குது. இந்த பக்கம் பால் எங்கிட்ட எகுறுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் எங்கேயோ பகருது. இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தா எப்படிங்க விளாடுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து என்ன சொல்றாரு, வி லாஸ்ட் டூ மெனி விக்கெட்ஸ் பட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு பிளே சம் ஷாட்ஸ். நாங்கள் வந்து நிறைய விக்கெட்டுகளை இழந்துகிட்டே இருந்தோம், அது நம்ம உண்மைதான். பட் ஆனால் சாதாரணமாலாம் இந்த இடத்துல வந்துட்டு விளாட முடியலைங்க. ஷாட் விளாடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து வருத்தமோட பேசணும் நம்முடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிச்சை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றதுக்கு, பிச்சை அது வெங்காயம், நாட் எக்ஸ்பெக்டடுங்க, நாங்க எதிர்பார்த்த மாதிரியே இல்லை, இப்படி இருக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமா இட் இஸ் ஹார்ட் டு அசஸ் ஹவு இட் பிளேஸ். இந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத கண்டே பிடிக்க முடியல. திஸ் கேம் வி டிடன்ட் ஹேவ் எனி ஐடியா. எங்க கிட்ட வந்து என்ன பண்றதுன்னு ஐடியாவே இல்லைன்றாரு. எது ஐடியாவே இல்லையா? என்னங்க ஒரு கேப்டன் இப்படிதான் பேசியிருக்காரு, ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி இருக்குது நமக்கு. பை த டைம் வி வாண்டட் டு அடாப்ட் இட் வாஸ் டூ லேட். இதுதான் பிச்சு போல இருக்கு. ரைட்ரா பிடிச்சோம்டா, இப்போ போடுங்கடா நீங்க அப்படின்னா, தம்பி 20 ஓவர் முடிஞ்சு போச்சு, நீங்க வீட்டுக்கு போலான்றாங்க. என்னையா சொல்ற நீ? நான் அப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்கேன், அவங்க போட வேணாமா, இன்னொரு 15 ஓவர் போடுறாங்களா அடிச்சுன்னு வச்சுக்க அப்படின்ட்டு அம்பேர் நீ அனுப்பிவிட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன இவர். அடுத்து என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அட் த ஃபர்ஸ்ட் டைம் அவுட் when Flem came out I told him I am trying to attack but it was tough. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவுட் அப்போ வந்துட்டு ஃபிளெமிங் அண்ணன் சொன்னேன், அண்ணே நான் அடிக்க ட்ரை பண்ணிக்கிறேன், அட்டாக்கிங்ல போறேன், நீங்க போய் பாருங்க, அங்கே உட்காந்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுங்க, 6 பால்லாம் அவர் எடுத்து வைங்க அப்புறமா அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் கொஞ்சம் டஃபாக தாங்க இருந்துச்சு. தேர் வாஸ் மோர் பவுன்ஸ், எதிர்பார்த்ததோட பவுன்ஸ் அதிகமாக இருக்குது, டபால்னு மேலே எகுருது. ஆர் லெஸ் பவுன்ஸ், எதிர்பார்த்ததோட டொயின்னு கீழே போகுது. அண்ட் ஐ டோல்ட் ஹிம் ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச். நான் வந்து மாற்றலான் இருக்கேன் அட்டாக் அப்ரோச்சை, நீங்கள் இப்போ போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அனுப்புனேன். ஐ எம் ட்ரைங் டு அட்டாக் பட் பண்ண முடியலை. இட் டிட் நாட் கம் குட். இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆஃப் டே அண்ட் ஈவன் ஆன் த ஃபீல்ட் வி வர் லெத்தாஜிக். இன்னைக்கு வந்து ஒரு நாளே சரியில்லைங்க, ரொம்ப வந்து ஒன்றுமே சரியில்லை. சுக்கரன் 7வது இடத்துலையும் இவன் வந்துட்டு சனி 8வதுலையும் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிக்கிருக்காரு, என்னன்னு புரியல எனக்கு. நாங்கள் நீங்கள் ஃபீல்ட்லேயுமே ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்துட்டோங்க அப்படின்றாரு. சரி, உங்கள் இன்னிங்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஐ காட் ஆஃப் டு ரியலி குட் ஸ்டார்ட். நான் நல்லா தான் ஆரம்பித்தேன் என்னுடைய இன்னிங்ஸை, பட் தென் ஐ கெப்ட் தாட் டு கீப் அப் த மொமெண்டம். அது அப்படியே அதே மாதிரி அப்படியே கலக்கலன்னு போய்கிட்டு இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் விக்கெட்டுகள் ஒரு பக்கமாக விழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சரி ரைட்டு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அதையும் மீறி திரும்ப அவுட் ஆனதுக்கப்புறமா சரி நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக் ஆடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேட்சே முடிய போகிற நேரத்தில் நான் அட்டாக் பண்ணி ஆட வேண்டியதாக போச்சு. ஸோ நான் ஒழுங்காகவே விளாட முடியலைங்க. இவங்க இந்த ஆப்போசிட் எண்டில் இருக்கிறவங்க கொஞ்சமாக மனசாட்சியோட ஒரு கேப்டன் இருக்கானேவாது பார்த்தாங்களா, கடன்னு வராங்க, மலம்னு அவுட் ஆகிறாங்க. என்னங்க இது அப்படின்னு புலம்பாத குறையா பேசுனேன் இவரு. அடுத்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, வேற ஒரு பிச்சில் வேற ஒரு நாளாக இருந்திருந்து வச்சுக்கோங்க, நான் ஸ்ட்ரைக்கர் ரொம்ப நல்லா ரொட்டேட் பண்ணியிருந்திருப்பேன். பட் நான் கொஞ்சம் அடி வாங்கினதுக்கப்புறமா டபால்னு ஒரு அடி போட்டதுக்கப்புறமா நான் என்ன நினச்சேன்னா, சரி ரைட் ஓகே நம்ம இதுக்கப்புறம் போக வேண்டியதான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சாங்க. மொத்தத்தில் என்ன பண்ணேன்றது சத்தியமாக எனக்கும் புரிய சொன்ன கேட்டு உங்களுக்கும் புரிஞ்சிருக்காது நினைக்கிறேன்ற ரேஞ்சு தான் பேசியிருந்தார் ருத்ராஜ். கடைசியாக என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, டீமோட டாக்டிக்ஸ் எப்படிங்க இருந்துச்சுங்கிறதுக்கு, டீமே இல்லை இதில் எங்கள் டாக்டிக்ஸ் எது இல்லை, நாங்கள் பேட்டிங்லாம் விளாடுவோங்க, பட் கொஞ்சம் பவர் பிளேவை தாண்டினதுக்கப்புறமா வி தாட் லெட்ஸ் கெட் அ பவுலர் இன், இன்னொரு பவுலரை உள்ள கொண்டு வரலான்னு ஒரு டாக்டிக் பண்ணோம். முகேஷ் தான் வர வேண்டியதாக இருந்துச்சு, பட் ஆனால் அதுக்கு பதிலாக நாங்கள் இப்படி ஒரு டாக்டிக்கை பண்ணோம். பட் நாங்கள் விக்கெட்ஸை சீக்கிரமாக விழுந்துட்டு சர்ஃபராஸை உள்ளே கொண்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி எரராக போயிடுச்சு, உங்கள் வீட்டு பிள்ளைய அழைச்சி மன்னிச்சுட்டுருக்குங்க மேடம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருந்தா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். அவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி மூவ்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பராக அப்படி அவங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.